வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ வந்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசுகிறேன். சந்தோஷமும் இல்லை, ஒன்றும் இல்லை இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, போன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டாக தான் போட்டேன். அதை வந்து பார்க்குறதுக்கு ஆளும் இல்லை, 300 பேர் தான் பார்த்துருக்காங்க. அது வந்து போட்ட 1 மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ வியூஸ்ன்னு போனால் தான் அது வந்து கொஞ்சம் போகும். போட்ட உடனே போகலை அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து போகுமானா அது போகாது. ஒரு வீடியோ வந்து போட்டு ஒரு 3 மணி நேரம் வந்து கிளிக் த்ரோட் ரேட்டுன்னு சிடிஆர்னு ஒன்று இருக்கும் யூடியூப்பில். அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே அது வந்தால் தான், அது இல்லைன்னா வராது. நான் என்ன நல்லது சொன்னாலும் மக்கள் வந்து அதை பார்க்க வந்து தயாராக இல்லைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதை நம்பி இன்றைக்கி தேதி என்ன ஆகுது? தேதி 23 ஆயிடுச்சு. நேற்று போட்ட வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நான் வந்து அதில் இடம் விற்க போகிறேன்னு நான் சொல்லவே இல்லை. வந்து இந்த வீடியோ ஆன் பண்ண உடனே எங்கள் வீட்டோட மதிப்பை நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் அப்படின்றதேன். வீடியோ முடிவில் வந்து கும்பகோணத்தில் உள்ளவங்க யாராவது வீடு வாங்கணும், விற்கணும்னா 2மே சொல்லியிருப்பேன், எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்ட்டு. ஏன்னா எங்கள் நாத்தனார் வீடு வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஒரு நம்ம வீடு இதில் கட்டுறதுக்கு குறைஞ்ச விலையில் இருந்தால் வாங்கிடலாம்ல. அதில் வந்து உண்மையிலே நிறைய பேர் வந்து வீட்டை விற்றுறாதீங்கன்னு சொன்னீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா நம்ம மேலே ஒருத்தவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க எப்படி போனால் என்ன, எங்கிட்டாவது விற்றுட்டு போகட்டும், ஏமாந்து போட்டோன்னு நினைப்பாங்க. நிறைய பேர் விற்றுறாதீங்கன்னு உரிமையில் கூட ஒரு சிலர் வந்து முட்டாள் மூளை குழம்பி விற்றுறாதுன்னு கூட சொன்னீங்க. எனக்கு சந்தோஷம். ஏன்னா பாசத்தில் சொல்கிறீங்க, ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா அதில் அடிபட்டவங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி எனக்கு என்ன தெரியுமா, இப்போ வந்து ரொம்ப மனவேதனையாக இருக்குங்க. 24 தேதி ஆயிடுச்சுன்னா இதில் வந்து யூடியூப்பில் பணம் வர்றது 2வது. இந்த மாதத்துக்கு டாலர் ஏறலையேங்கிற ஒரு வருத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 60-65 தான் வந்திருக்கு. இன்னும் தேதி இன்னும் 24 ஆயிடுச்சு. இன்னும் 6 நாள் தான் இருக்குது. எனக்கு எப்பயும் இப்படி வந்ததில்லை. எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னாடியே 20 நாளைக்குள்ளே எப்படியாவது கொண்டு வந்துடுவேன். இந்த மாதம் வரலைங்கவும் மனசு எனக்கே பயமாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம வீடு பார்த்துக்கிட்டு இருக்கோம், வாடகை வீடு. நாளைக்கு வாடகை கொடுக்கணும். இதை நம்பி தான், உண்மையிலே இதை நம்பி தான் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். எங்களுக்கு வாடகை கொடுக்குற அளவுக்குலாம் என் வீட்டுக்கார் சம்பாதிக்கல. அன்றாடம் அந்த குழம்பு தண்ணி செலவுக்கு அரிசி நான் டெய்லி சொல்லியிருக்கேன். 2 கிலோ அரிசி 1 கிலோ அரிசி வாங்கி 3 நாளைக்கு வச்சுக்கிருவேன். 2 கிலோ அரிசி வாங்கினா 4 நாளைக்கு 5 நாளைக்கு வச்சுக்கிருவேன். இப்படித்தான் வாங்குவோம். ஏன்னா நம்மக்கிட்ட மொத்தமாக எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லைன்னு. போன மாதம்தான் ஒரு லோன் வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன். அந்த லோனில் தான் வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கிட்டு அதிலே ஒரு அரிசி பை ஒன்று வாங்கினோம். ஆமாம், அந்த காசை பத்திரமாவே வச்சுருந்தேன். இப்போ வந்து வீட்டு வாடகைக்கு போயிட்டோம்னா எனக்கு இப்போ கொடுக்கணுமேன்ற ஒரு பயம் வந்துருச்சுங்க. நிறைய பேர் என்னென்னமோ வீடியோ போடுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க. என்னென்னமோ யூடியூப்பில் போட்டு என்னென்னமோ வீடியோ வருது, வைரல் ஆகுது. அதுவும் வைரல்லாம் ஆகுது. நம்ம கவலையை சொல்லக்கூடாது. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் போகுதேன்ட்டு. அது வைத்திருச்சல்னு கிடையாது, அடுத்தவங்க பேசுனா ஏற்றுக்கிறாங்க, அப்போ நம்ம பேசுனா தாங்கிக்கிற மாட்டிக்காகன்ற ஒரு இது. இப்போ தோடு கூட சிம்பதின்னு நினச்சிடாதீங்க, தோடு அந்து போச்சு, அதையும் கழட்டி வச்சுருக்கேன். அதுவும் ஏன் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன்னா, போன ஒரு பாத்திரம் வீடியோ போட்டேன்ல, அதில் பர்சனலாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டாங்க வாட்ஸ்அப்பில், ஏன்பா காதில் தோடு எங்கே, ஏன்பா போடலையான்ட்டு. இல்லை அந்து போச்சுப்பா, கவரிங்காவது போட வேண்டியதானே. நாங்கள் எனக்கு கவரிங் ஒத்துக்கிறாதுப்பான்னே. அந்த நல்ல உள்ளம் அதையாவது கேட்டாங்களே, ஞாபகப்படுத்தினாங்க. இல்லாட்டி நான் பாட்டுக்கு உட்காந்து பேசி பொட்டு காலியாக போச்சு. மளிகை கடையில் சின்ன பொட்டாக இருந்துச்சு, அதையும் வாங்கி நெத்தியில் வச்சா நிற்க மாட்டேங்குது. வந்துட்டேன், காட்டுக்குள்ளே வந்துட்டேன் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு. இப்படி மூஞ்ச வேர்க்குதுன்ட்டு இப்படி தொடக்கும் விழுந்துருச்சு. ஆமாம், சரி வேறு என்ன செய்ய, நம்ம முகரக்கட்டை இருக்கிற சட்டியில் என்ன இருக்கோ அதான் அகப்பையில் வரும், அவ்வளவுதான், வேறு என்ன செய்கிறது. அப்புறம் வந்து தயவு செஞ்சு எனக்கு வீடியோ மட்டும் பாருங்கள். நேற்று ஒரு சகோதரி வந்து உங்கள் பசங்களுக்கு ஏதாவது படிப்பு செலவுக்கு, அதான் படிப்பு செலவுன்னு சொல்லலை, உங்கள் படிப்பு சம்மந்தமாக ஏதாவது உதவி தேவைன்னா சொல்லுங்கன்னு சொன்னாங்க.
என் பசங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக உதவின்னு அது அது கேட்கணும்ல. கேட்டதுக்கு ரொம்பவே சந்தோஷம். 2வது வந்து பார்த்திங்கன்னா, என் பசங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக உதவினா என்ன உதவி தெரியுமா எனக்கு இப்போதைக்கு நிலைமைக்கு? ஜூன் மாதம் அந்த ஒரு மாதம் மட்டும்தான் நாங்கள் வந்து வேன் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கோம். சுந்தருக்கும் தருணுக்கும். கவர்மெண்ட் கிடையாது, கவர்மெண்ட் உதவி பெறும் பள்ளியில் படிக்காங்க. தருணுக்கு வேன் ஃபீஸு, சுந்தருக்கு வந்து வேன் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு 2மே உண்டு. இத்தனைக்கும் சுந்தர் வந்து அடிக்கடி உடம்பு முடியலன்ட்டு மாதத்தில் வந்து ஒரு 10 நாள் 15 நாள்லாம் போகாமலாம் இருந்திருக்கான். ஆனால் அதுக்கும் சேர்த்துமே பில்லு போட்டு கொடுத்துருக்காங்க. இருக்கிற சூழ்நிலையில் இந்த பில்லை பார்க்கவும் எனக்கு மயக்கம் வந்துடுச்சு. அவனுக்கும் தருணுக்குமே ஃபீஸு கட்டணும், இவனுக்கும் கட்டணும். தருணுக்கு ஹோம்ஒர்க் நோட்லேயே எழுதி கொடுத்துட்டாங்க. முன்னாடி ஹோம்ஒர்க் நோட்டில் டெய்லி பார்ப்பாங்கன்ட்டு ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதி கொடுத்துருக்காங்க. அவனும் நோட்டை எடுக்கும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். கொடுக்கணும். அது எங்களுக்கு படிப்பு சம்மந்தமான ஃபீஸ் கட்டுறது ஒன்று தான் எங்களுக்கு, வேறு எதுவும் கிடையாது. இன்னொன்று வந்து நேற்று வீடு வந்து நான் இப்போ கட்ட வசதி இல்லைங்கிறதுக்காக நான் கட்டாமலாம் இல்லை. லோன் போட்டால் ஒரு 2 லோன் 3 லோன் போட்டால் வாங்கி கட்டிடலாம். லோன் போட்டு நம்ம எப்படியாவது கட்டிடலான்னு வச்சுக்கோங்க. மாதமாக இருக்கும்போது கட்டக்கூடாதுன்னு கொத்தனாரும் சொல்கிறாங்களாம், இன்ஜினியரும் சொல்கிறாங்களாம். இன்னொன்று என் வீட்டுக்கார் தெரிஞ்சவங்க பெரிய ஆளுகள்லாம் சொல்கிறாங்களாம். அதை மீறி நம்ம ஏதாவது ஒன்று கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ ஒரு வாயவே வைத்த வலிக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் கிராமத்தாளுக என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சொல்ல சொல்ல கேட்காம செஞ்சாங்க. வீடு கட்டக்கூடாதுடா, மாதமாக இருக்கும்போது வீடு கட்டக்கூடாதுன்னு சொன்னோம், கேட்கல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிருவாங்க. நம்மளுக்குமே ஏதாவது முடியாமல் போயிருமோன்னு ஒன்று. அப்புறம் சரி இதில் இருக்க முடியாது, வாடகைக்கு வீடு பார்க்கலான்னா நேற்று ஒரு கமெண்ட் வருது. அவங்க நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கீங்களா, அதனால ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, சொல்கிறேன். வாடகை மாதமாக இருக்கும்போது வாடகை வீட்டுக்கும் போகக்கூடாதுங்கிறீங்க. உண்மையிலே நான் எங்கள் வீட்டு நிலமையை பார்த்தா நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க. ஏன்னா ஒரு செவரு ஃபுல்லாமே இல்லை. ரொம்ப நைட்டெல்லாம் குளிருது எனக்கு. பாருங்கள், அந்த வீசிங் பிரச்சனை வந்த இன்னொன்று வந்து இது வீடுன்னு நினச்சி நேற்று நிறைய பேர் க்ளீனாக வச்சுக்கோங்க. நீங்கள் நான் 2-3 வீடியோ காட்டினேன்ல, அது எல்லாமே பட்டறை வீடு கிடையாது, பட்டறை. எங்கள் வீட்டுக்குள்ளேயுமே அந்த பட்டறையில் உள்ள தூசியெல்லாம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கிரீஸு எமிரிம்பாங்க. அலுமினிய பட்டறையில் வந்து பாத்திரம் செய்யக்கூடிய பொருட்கள்லேருந்து எமிரின்னு ஒன்று வரும். அந்த அலுமினிய துகள்கள் வந்து காற்றுல பறக்கும். அது மூலியமாக வந்து எனக்கு வந்து அந்த வீசிங் இதெல்லாம் வரும். அது ஒத்துக்கிறாது எனக்கு. அதனால தான் எங்கள் வீடையுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தூசியாக இருக்கும். ஒரு மாதிரி ஃபுல்லாமே நீங்கள் பார்த்தது நேற்று பட்டறை ஜாமாங்க தான். நேற்று ஒரு சகோதரி வந்து நீங்கள் மாதமாக இருக்கணும்னு சொல்கிறீங்க, வாடகை வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. எங்கள் வீடு இருக்கிற நிலமையில் வாடகை வீட்டுக்கு போய் தான் ஆகணும், வேறு நிலமை கிடையாது, வேறு வழி இல்லை. ஏன்னா இது வந்து அடிக்கடி அந்த தார்பாய் இருக்குது பாருங்கள், அந்த இருக்கு பாருங்கள் எங்கள் வீடு, இந்த இருக்கா, எங்கே காட்டுறேன், என் கண்ணே தெரியல, அந்த இருக்கு பாருங்கள் தார்பாய், இதானே கண்ணு தெரியல, ஆமாம். இந்த தார்பாய் காற்றுக்கு தூக்குனா என்ன ஆகுது, அங்கே இருக்கிறது ஒரு பாத்ரூமும் ஒரு லெட்டின்னு தான். காற்றுக்கு தூக்குச்சுன்னா ஒன்று பொம்பளை நம்ம லெட்டின் போனாலும் அவமானம், பாத்ரூம் போனாலும் அவமானம். அது கீழே விழுந்துச்சுன்னா படார்னு. இயற்கை தானே, நான் என் வீட்டுக்காரரை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் அந்த சுடுகாடு இருக்குது எங்கள் வீட்டுக்கு ஒரு 4 வீடு பின்னாடி. எங்கள் தெருவிலேயே நிறைய பேர் நம்ம தெரிஞ்ச அக்காங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்காங்கல்ல. எங்கள் லேண்ட்மார்க்கே சுடுகாடு தான். கண்ணன் சுடுகாடுன்னா ஊருக்கே தெரியும். சுடுகாடை தாண்டி தான் எங்கள் வீட்டுக்கே வரணும். அப்படிங்கும்போது அங்கே உள்ள நாய்கள்லாம் நைட்டு எனக்கு ஒரு பயம், நாய் உள்ளே வந்துடுமோன்னு. இன்னொன்று, நம்ம எங்கேயாவது வெளியில் போக்குவரத்து இருந்தாலும் உள்ளே யாரும் போனால் நமக்கு ஏதாவது பொருள் காணாமல் போயிடும். அந்த மாதிரி பயங்கள் நிறையா இருக்குது. அதனால தான் நாங்கள் வாடகை வீட்டுக்கு போயிடுவோம். சாமான்சட்டை அள்ளி போட்டு தேவையில்லாத இரும்பெல்லாம் கடையில் போட்டுட்டு தேவையுள்ளதை மட்டும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நாளைக்கு ஒரு 6 மாதம், இப்போ 3 மாதம் முடிய போகுது, 4வது மாதம் பிறக்க போகுதுன்னு ஒரு 4 நாளில் 4 மாதம் பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கிட்டு ஒரு 6 மாதம் கண்ணை மூடி ஓடிடும். 6 மாதம் முடிஞ்ச உடனே எப்படியாவது ஒரு லோனை போட்டு வீட்டை கட்டிடுவோம். ஒரு 3-4 மாதத்தில் கட்டிடுவாங்கல்ல, கட்டி வந்துடுவோம். ஆக மொத்தம் ஒரு வருஷத்துக்கு நம்ம வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. தயவு செஞ்சு யாருமே தப்பாக நினைக்காதீங்க.
உங்கள் சொந்த கதையை சொல்கிறோன்ட்டு. உங்களையெல்லாம் என் அக்கா தங்கச்சியாக நினச்சி சொல்கிறேன். ஏன்னா சொந்த பந்தங்கள் வந்து கவலையை கேட்க மாட்டாங்க. ஏன்னா பண உதவி எதாவது கேட்டுருமோன்னு பயப்படுவாங்க யாராக இருந்தாலுமே சொந்தக்காரவங்க. எங்கே நம்ம அவங்கக்கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டால் நம்மக்கிட்ட உதவிக்கு பணம் கேட்பாங்களோ அப்படின்ட்டு பயந்துடுறாங்க. அதனால தான் நான் வந்து எனக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபரை நீங்கள் பெரிய ஆளுகளாக இருப்பீங்க, அம்மா அக்காவாக நினச்சி தங்கச்சியாக நினச்சி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். ஷேர் பண்ணால் கொஞ்சம் பாரம் குறையும். ஏன்னா நேரடியாக கேட்காத சொந்த பந்தங்கள் இது மூலிமா எங்கள் சொந்தக்காரவங்களே நிறைய பேர் என் வீடியோலாம் பார்க்குறாங்கங்கும்போது என் நிலமை தெரியும்ல. அவ்வளோதான். நான் யார்கிட்டையும் சொந்த பந்தங்களே உங்கள்கிட்ட என்றைக்குமே ரூபா கேட்டு யார்கிட்டையும் வரமாட்டேன். பயப்படாதீங்க. நல்லா இருக்கேன்னு பேசுங்க, அது போதும். சரியா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.